அனைவருக்கும் வணக்கம். தேவாமிரத்துக்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். அதில் எண்ணற்ற புகழ் வருகின்றது. அதில் 1000 நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்தனை போன்ற ஒளி வீசிய அகலிகை பார்க்கலிருந்து வெளியே வர்றான். அவள் அழகை பார்த்துட்டு சப்தரிசியில் உருவான முனிவர் கௌதம முனிவரும் இந்திரனும் அவளை அடைய ஆசைப்படுகிறார்கள். பிரம்மா இரு பக்கமும் உள்ள பசுவை யார் பார்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அகலியை மனம் முடிப்பேன்னு சொல்கிறாரு. உடனே ஞானப்பழத்தை பெற முருகன் கிளம்பின மாதிரி இந்திரன் இரு உலகம் சுற்றி இரு பக்கம் முகம் ஒரு பசுவை பார்த்துட்டானே உடனே கிளம்பிடுறாரு. உடனே முனிவர் இரு பக்கம் உள்ள பசு எங்கே கிடைக்கும்னு ஆழ்ந்து தியானத்தில் யோசனையில் இருக்காரு. அப்போ நாரதர் வராரு. நாரதர் இது கழகம் நன்வழி முடின்னு சொல்லுவாங்க. நாரதர் வராரு. வந்தால் என்ன முனிவரே இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கல விவரம் என்னன்னு கேட்குறாரு. உடனே நான் அகலியை மணக்க விரும்ப ஆசைப்பட்றேன், அவளை அடைய ஆசைப்பட்றேன், இரு பக்கம் முகம் உள்ள பசு எங்கே இருக்குன்னு தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு முனிவர் நாரதர் முனிவரை கூட்டிகிட்டு போகிறாரு. சுற்றி பார்த்துக்கிட்டு கொண்டு பசு நிறமாற பசு கண்ணி ஈடுகிட்டு இருக்கு. முன்னாலேயும் இந்த மாதிரி இருக்குது, இரு பக்கம் உள்ள பஸ்ஸு இருக்குதுன்னு சொல்லி முனிவர்கிட்ட நாரதர் காமிக்கிறாரு. நாரதர் உடனே முனிவர் மகிழ்ச்சியாக பார்க்குறாரு. முன்னாடியும் முகம் இருக்குது, பின்னாடி கண்ணு வந்த வாக்கில் பசு கண்ணுக்குட்டி வெளியே வந்தாக்கில் பசு முன்னாடியும் பசு முகம் இருக்குது, பின்னாடியும் பசு முகம் இருக்குது. உடனே நாரதர் நீ சாட்சின்னு சொல்லிட்டு நாரதரை சாட்சியாக வச்சுக்கிட்டு இந்திரன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. முனிவரை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் இரு பக்கம் உங்களோட பசுவை பார்த்தேன், இப்போ நாரதர் சாட்சியை அப்படின்னாரு. எப்படி பார்த்தேன்னு கேட்டோன்னே முன் பக்கம் பசு கண்ணி ஈடுகிட்டு இருந்துச்சு, ரெண்டு பக்கம் முன்னாலேயும் பின்னாடி பசு முகத்தை பார்த்தேன்னு நாரதரை சாட்சி வச்சு சொல்கிறோன்னு அகலியோட விருப்பத்தை அவள் விருப்பம் என்னன்னு கேட்காம அகலியையே முனிவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இந்திரன் ஈரோலகம் சுற்றிட்டு வரேன். நாரதர் கல்யாணம் பண்ணிக்கணும் கோபத்தில் அகலியை என்னைக்கா ஒரு நாள் அடைஞ்சே தெரியும் சொல்லி கோபத்தில் இந்திரன் போயிடுறேன். முனிவர் அகலியை கூட்டிக்கிட்டு அவர் குடிலுக்கு கூட்டிகிட்டு காட்டுக்குள்ள குடிலுக்கு அகலியை கூட்டிகிட்டு போகிறேன். அவளும் கற்பு கடைசியாக தர்ம பத்னியாக முனிவருக்கு தொண்டு செஞ்சு குடியில் தூய்மையை வச்சு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்திரன் அகலியை அடைஞ்சே தீருங்கிற வெறியில் சாவத்தை சேவலை கோழியாக கூவ சொல்லி இந்திரன் முனிவர் குடிலுக்கு வரேன். வரும்பொழுது முனிவர் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமண்டலத்தை எடுத்துட்டு கங்கைக்கு குளிக்க போகிறாரு. அவர் தலை வரைஞ்ச உடனே கதவை தட்டிட்டு உள்ளே இந்திரன் உள்ளே வந்துடுறேன். அகலிகைக்கு ஒன்றும் புரியலை, நான் குளிக்க போகிறேன், கணவரே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறேன். முனிவருக்கு அதுக்கு போனோடனே ஏதோ சூழ்ச்சி நடக்குன்னு அவர் ஞானக்கலை தெரிஞ்ச உடனே கோபமாக கதவை எட்டி உடைக்கிறாரு. அகலிகைக்கு முன்னாடி முனிவர் நிற்கிறாரு. கதவை கோபமாக அவர் முனிவர் ஆரம்பிச்சுட்டு இப்போ பயத்தில் இப்போ அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் கலக்கத்தில் நிற்கிறார். உடனே அவர் முனிவர் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ முனிவருக்கும் இந்திரனுக்கு எனக்கும் இந்திரனுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு சொல்லி கோபத்தில் இந்திரனுக்கு என்றைக்கும் ஆண்மையை பண்ண சாபம் கொடுத்துறாரு. அகலிகைக்கு உறவு உணக்கம் இன்றி நீ கல்லா சமைவது சிறந்த ஆண்மகனால் ஒரு சாபம் நீங்க பண்ணு சொல்லி அகலிகைக்கு சாபம் கொடுத்துறாரு. உடனே அகலியை ராமரே கதியை ராமர் வாழ்வே சரணம்னு சொல்லிட்டு ராமர் நினச்சி கல்லா சமைச்சு ராமரே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ராமர் பிறந்து வளர்ந்து லட்சுமணரோட வந்துக்கிட்டு இருக்கா, காட்டுப்பாளையம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு தூசியும் புளியும் படலமும் தூசியாக இருக்குது. அந்த துளசி பாறைக்கிட்ட மட்டும் ஒரே ஒரு துளசி செடி முளைச்சிருக்கு. ராமர் சந்தேகத்துக்கு கேட்குறாரு, என்ன முனிவரே இவ்வளோ தூசியும் புளியுமா இருக்கிற துளசி புனிதமான இடத்துல தானே முளைக்கும், இந்த பாறையில் முளைச்சிருக்கேன் என்னன்னு விவரம் என்னன்னு கேட்குறாரு. விஸ்வாமித்திரர் முன்னிட்டு ராமர் கேட்குறாரு. ராமர் சொல்கிறாரு, ஒரு ஆண்மகனால் சாபம் விட்டு ஒரு சிறந்த ஆண்மகனால் சாபம் நீங்க போகிறோம். ஒரு பெண் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ உன் பாதத்தை தைக்கி அந்த பாரமையில் வைன்னு சொல்கிறாரு. ராமர் பாதத்தை வைக்க அவர் பாதத்தை தைக்க பாரமையில் வைக்கிறாரு. உடனே அகலிகை சாப விவசாயம் நடந்து வந்துடுறான். சாப விவசாயம் நடந்து இப்போ அகலிகை துயர்வு எடுத்து பெண்ணாக வந்துடுறான். என் கணவர் கொடுத்த சாபமும் ஒரு நன்மைக்கிட்டேன். நான் ராமர் பாதமே கெதி ராமரே சரணம் எழுதிட்டு இருந்தேன். உங்கள் பாதங்கண்டல் மட்டற்ற மகிழ்ச்சிகளே ராமர் தொட்டு வணங்கி ஆனந்த கண்ணீர் விடுறான். அகலியை ஆனந்த கண்ணீர் விடுறான். தொட்டு கெட்டான் இந்திரன், தொடாமல் கெட்டான் ராவணன்கிற இந்த சுலகம் இதனால் வந்தது. ராமர் நடந்ததுக்கு ரொம்ப அகலி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த பிறவி பயனே நடந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறான். பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.